الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاستعينوا بالصبر والصلاة صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم ومن يتصبر يصبره الله رواه البخاري وكما قال عليه الصلاة والسلام. மூலபரம்பஜத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபிய முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபோ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேரம் காலத்தோடு மஸ்ஜிதில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ரசூல்மார்கள், நபிமார்கள், முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்களை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஞாபகம் செய்வது இபராம் படிப்பினைக்காக வேண்டி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் குர்ஆனில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கஸஸ் நிகழ்வுகள், சம்பவங்கள், நபிமார்கள் ரசூல்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அந்த வகையில் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை குர்ஆனில் அல்லாஹ் 4 இடங்களில் பேசியிருக்கிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பொறுமை செய்தார்கள், பொறுமையுடைய சபருடைய கூலி என்ன, சாபிரூன் பொறுமையாளர்களுக்கு என்ன சவாப், என்ன அஜிர், என்ன கூலி கிடைக்கும். கணேசக்குரிய சகோதரர்களே, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சிரியாவுடைய தமஸ்கஸில் பிறந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியில் வந்தவர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 திருமணங்கள் செய்தார்கள். ஹாஜர், சாரா அலைஹிஸ்ஸலாம். ஹாஜர் நாயகின் மூலம் இஸ்மாயில் என்ற குழந்தை கிடைத்தது. சாரா நாயகின் மூலம் இஸ்ஹாக் என்ற குழந்தை கிடைத்தது. நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் பிள்ளை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நபி யூசுஃபுடைய வம்சாவளியில் வந்தவர்கள் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். பைபிளை எடுத்துக்கொண்டால் தௌராத் பைபிள் பழைய ஏற்பாடு, இன்ஜீல் பைபிள் புதிய ஏற்பாடு. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மூசா நபியுக்கும் ஈசா நபியுக்கும் வேதத்தை அருளினான். அவர்களுடைய அந்த காலத்தில் பின்பற்றியவர்கள் தூய்மையான முஸ்லிம்கள். நபி அய்யூபுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் தௌராத் இன்ஜீலிலும் குறிப்பிட்டிருந்தான், குர்ஆனிலும் குறிப்பிடுகிறான். கணேசக்குரிய சகோதரர்களே, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் என்ன கஷ்டங்கள் பட்டார்கள், எவ்வளவு பொறுமை செய்தார்கள் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ரோமர்கள் ஆட்சி செய்த பகுதி ஜோர்தான், லெபனான், பலஸ்தீன், அந்த ஜசீரத்துல் அரபில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி லயா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியை பற்றி, அவருடைய வம்சாவளியை பற்றி தெளிவாக குர்ஆனிலோ ஹதீஸிலோ சொல்லப்படவில்லை. அவர்களுடைய பெயர் லயா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனுடைய பெயர் துல்கிஃபில். கணேசக்குரிய சகோதரர்களே,
அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 14 பிள்ளைகள். அதில் ஒருவர் தான் துல்கிஃபில். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னர் நுபுவத் கொடுக்கப்பட்டது துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. நபி அய்யூப் பெரும் செல்வாக்கோடு வாழ்ந்தவர், பெரும் ஒரு செல்வந்தர். காணி பூமிகள் நிறைய இருந்தது, வயல்கள் தோட்டங்கள் இருந்தது, ஆடு மாடு ஒட்டகம் என்று பெரும் ஒரு செல்வந்தர் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். பார்ப்பதற்கு நல்ல வாட்ட சாட்டமாக அழகான ஒருவர். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிக்க வேண்டும் என்று விரும்பினான். முதலாவது அல்லாஹ் நபி அய்யூபுடைய ஆரோக்கியத்தை எடுத்தான். படுத்த படுக்கையாகினார்கள். அவருடைய சொத்து செல்வங்கள் எல்லாம் கைவிட்டு போனது, எல்லாமே லொஸ்ட் ஆகியது. ஏழையாக ஆகினார். அவருடைய பிள்ளைகள் சிலர் அவரை விட்டு சென்று விட்டார்கள், சிலர் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிக்கிறான். குர்ஆனுடைய 4 இடங்களில் நபி அய்யூபுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்கிறான். ஸஹீஹுல் புகாரி, சுனன் இப்னு மாஜா, சுனன் இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி அய்யூபை பற்றி சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வஸ்குர் அப்தனா அய்யூப், எங்களுடைய அடியார் அய்யூபை ஞாபகம் செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல்மார்கள், நபிமார்கள், அவனுக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே அப்தனா, எங்களுடைய அடியார் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். வஸ்குர் அப்தனா அய்யூப், எங்களுடைய அடியார் அய்யூபை ஞாபகம் செய்யுங்கள். வஸ்குர் அப்தனா தாவூத், எங்களுடைய அடியார் தாவூதை ஞாபகம் செய்யுங்கள். ஃபகஸ்ஸபு அப்தனா, எங்களுடைய அடியார் நூஹை அவர்கள் பொய்ப்பித்தார்கள். அல்லாஹ் நபிமார்கள், ரசூல்மார்கள், தனக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே அபுதனா என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிக்கிறான். எங்களுடைய அடியான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது வதுகுர் அபுதனா அய்யூப், எங்களுடைய அடியார் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஞாபகம் செய்யுங்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள், படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். ஊரில் ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்தில் ஒரு வீட்டில் வசிக்கிறார்கள். மனைவி இல்லையா, கூலி தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண் கூலி தொழில்கள் செய்வாள். கிடைக்கக்கூடிய பணத்தால் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சாப்பாட்டை வாங்கி கொண்டு அந்த வீட்டுக்கு போய் ஊட்டி விடுவாள். அந்த ஊரில் ஒரு பேச்சு இருந்தது. நபி அய்யூபுக்கு பயங்கரமான ஒரு நோய், அது தொற்று நோய், எல்லாருக்கும் பரவும். அவருடைய மனைவிதான் அவரை அடிக்கடி சந்திக்கிறார். மனைவிக்கு எங்களுடைய வீடுகளில் வேலை கொடுத்தால் அந்த நோய் எங்களுக்கும் வரலாம் என்று நபி அய்யூபுடைய மனைவிக்கு யாருமே வேலை கொடுக்கவில்லை. முழு ஊரும் சுற்றி திரிந்தார்கள், யாருமே வேலை கொடுக்கவில்லை. கடைசியாக தலையினுடைய ஒரு பகுதியை வலித்து அந்த முடியை விற்பனை செய்தார்கள். முடி ஒட்டு போடுவார்களே, அதற்காக தலை ஒரு பகுதியுடைய முடியை வலித்து விற்பனை செய்து அதனால் கிடைக்கக்கூடிய பணத்தினால் சாப்பாடு வாங்கி கொண்டு போய் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஊட்டிவிட்டார். அடுத்த நாள் முழு ஊரும் சுற்றி திரிந்தார், யாருமே வேலை கொடுக்கல. அடுத்த பகுதியையும் வலித்து முடியை விற்பனை செய்து அந்த பணத்தினால் சாப்பாடு கொண்டு வந்து நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஊற்றிவிட்டால் நபி அய்யூப் ஏதோ ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறார். முந்தானையை அகட்டினால் தலையில் முடியில்ல. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரியான ஆத்திரம், நான் உனக்கு 100 கசையடிகள் அடிப்பேன் என்று சொன்னார்கள். மனைவி தலையை வலித்து முடியை விற்பனை செய்து கணவனுக்காக சாப்பாடு கொண்டு வந்தது கணவனின் மீதுள்ள அன்பினால்
மனைவி எனக்காக முடியை தியாகம் செய்து விட்டாளே என்று கணவன் அந்த அன்பினால் தான் உனக்கு 100 கசையடிகள் அடிப்பேன் என்று சொன்னார். கணேசக்குரிய சகோதரர்களே, அதற்கு பின்னர் தான் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உருக்கமான ஒரு துஆ செய்தார்கள். அந்த துஆவை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். இஸ் நாதா ரப்பா, அல்லாஹ்வை அழைத்தார். அன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பினுசுபி வஅதாப், ஷைத்தான் என்னை தீண்டி விட்டான், வேதனையால் என்னை தீண்டி விட்டான். இன்னொரு இடத்தில் வஅய்யூப இஸ் நாதா ரப்பா, அல்லாஹ்வை அழைத்து துஆ செய்கிறார். அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், யா அல்லாஹ் எனக்கு தீங்கு ஏற்பட்டு விட்டது, நோய் ஏற்பட்டு விட்டது. வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் மிக இரக்கம் காட்டக்கூடியவன். பொதுவாக நபிமார்கள் ரசூல்மார்களுடைய ஒரு சுன்னா, நல்லதை அல்லாஹ்வின் பக்கம் இணைப்பார்கள், அல்லாஹ்வினால் கிடைத்தது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார்கள். ஒரு கெட்டது என்றால் அதை அல்லாஹோடு இணைக்க மாட்டார்கள், ஷைத்தானின் பக்கம் இணைப்பார்கள். என்னுடைய தவறினால் தான் இது நடந்தது என்று சொல்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள், சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் நோயாளியாக ஆகினால் எனக்கு ஷிஃபா தரக்கூடியவன் அல்லாஹ், நோயை தரக்கூடியவரும் அல்லாஹ்தான். ஆனால் பொதுவாக நபிமார்கள் ரசூல்மார்களுடைய சாலிஹான மக்களுடைய வளமை இருக்கிறது, நல்லதை மட்டுமே அல்லாஹோடு இணைப்பார்கள், கெட்டதை ஷைத்தானின் பக்கம் அவர்களுடைய தவறின் பக்கம் திருப்பி விடுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த வாலிபரும் கிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க பயணம் செய்தார்கள், கடல் பயணம். அல்லாஹ் சொன்னான், அந்த மீன் எந்த இடத்தில் பாய்கிறதோ அந்த இடத்தில் தான் கிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள். அந்த வாலிபன் மீன் பாய்வதை கண்டான், சொல்வதற்கு மறந்து விட்டான். வமா அன்சானிஹு இல்ல ஷைத்தான் அஸ்குரான், நான் ஞாபகம் செய்ய ஷைத்தான் தான் எனக்கு மறக்கடிக்க செய்து விட்டான். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வருகிறார்கள். தஹஜ்ஜுதுடைய நேரம், அலி ரலியல்லாஹு அன்ஹு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கோபத்தோடு தட்டினார்கள், தொழுகைக்காக எழுப்பினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தையை பாவித்தார்கள், அல்லாஹ் எழுப்பினால் நாம் எழும்பாமல் இருப்போமா? ரசூலுல்லாஹ் கையை தொடையில் அடித்து சொன்னார்கள், வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா, மனிதன் அதிகமாக தர்க்கம் செய்யக்கூடியவன் என்ற குர்ஆன் வசனத்தை கோபமாக ஓதிவிட்டு போனார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நோயை, அந்த கஷ்டமான தருணத்தை, ஷைத்தான் தான் என்னை தீண்டி விட்டான், நோய் எனக்கு ஏற்பட்டு விட்டது என்று துஆ செய்கிறார்கள். வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், யா அல்லாஹ் நீதான் இரக்கம் காட்டக்கூடியவர்களில் மிக இரக்கம் காட்டக்கூடியவன். அர் ரஹ்மான் அர் ரஹீம் அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை குறிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி துஆ செய்தால் அந்த துஆக்கள் மிக அவசரமாக அங்கீகரிக்கப்படும். நபிமார்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சொல்லி துஆ செய்திருக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், அல்லாஹு கைருன் ஹாஃபிதன் வ ஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், ரப்பிக்ஃபிர்லி வ லி அகி வ அத்கில்னா ஃபீ ரஹ்மதிக் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ் என்னையும் எனது சகோதரன் ஹாரூனையும் மன்னிப்பாயாக, உனது ரஹ்மத்தில் எங்களை நுழைவிக்க செய்வாயாக. வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் மிக இரக்கம் காட்டக்கூடியவன். துஆ செய்யும் போது அர்ஹமுர் ராஹிமீன் என்ற அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நாம் துஆ செய்தால் துஆ அவசரமாக அங்கீகரிக்கப்படும். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், அல்லாஹு தஆலா துஆவை அங்கீகரித்தான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன நோய் ஏற்பட்டது? குர்ஆனிலோ ஹதீஸிலோ
தெளிவாக இந்த நோய் தான் ஏற்பட்டது என்று சொல்லப்படவில்லை. ஆனால் இஸ்ராயலியத்தான ரிவாயத்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு முந்தைய காலம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அதை கேட்டு சஹாபாக்கள் எப்படி ரிவாயத் செய்தார்களோ, ஹதீஸாக எங்களிடம் வந்திருக்கிறதோ, அதே போன்று இஸ்ராயலியத்தான ரிவாயத் என்றால் ரசூலுல்லாஹுக்கு முந்தைய ரசூல்மார்கள் சொன்ன அந்த ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள், சனதோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு தான் இஸ்ராயலியத்தான ரிவாயத் என்று சொல்லப்படும். இஸ்ராயலியத்தான ரிவாயத்தில் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன நோய் ஏற்பட்டது என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில அறிவிப்புகளின்படி வெண்குஷ்டம் ஏற்பட்டிருந்தது. வெண்குஷ்டம் பயங்கரமான ஒரு நோய். சதையெல்லாம் துண்டு துண்டாக பிஞ்சு வரும், தண்ணீர் கூட பட முடியாது, சதை வேறாகிவிடும். இன்னும் சில அறிவிப்புகளின்படி உடம்பு முழுக்க புழுக்கள் நிறைந்திருந்தது. உடம்பு அவிழ்ந்து உடம்பில் புழுக்கள் வடிந்து கொண்டிருந்தது. இந்த நோயினால் தான் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்னு ஹிப்பான் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சுமார் 18 வருடங்கள் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோயில் அவதிப்பட்டார்கள். நபி அய்யூபுக்கு அப்படி ஒரு நோய் ஏற்பட்டதும் ஹஜரஹுல் கரீபு வல் பஈத், நெருங்கியவர்கள் தூரமானவர்கள் என்று எல்லாருமே அவரை ஒதுக்கினார்கள். ஒரு ஊரில் ஒதுக்குப்புறமான இடத்தில் தான் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்தார்கள். மனைவி மட்டும்தான் அடிக்கடி சந்திப்பால். நபி அய்யூபுக்கு 2 நண்பர்கள் இருந்தார்கள். அந்த நண்பர்கள் ஒரு நாள் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வந்தார்கள். அந்த 2 நண்பர்கள், ஒரு நண்பர் சொன்னான், அய்யூப் ஏதோ பெரும் ஒரு பாவத்தை செய்திருக்கிறார், அதனால தான் இந்த தண்டனை. அடுத்த நண்பன் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கிட்ட வந்து மெதுவான குரலில் கேட்டான், ஏதாவது தவறு செய்திருக்கிறீர்களா, அதுக்கான தண்டனை. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு நாள் பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது 2 பேர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹுடைய பெயரை சொல்லி சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். நான் அந்த சண்டையை விளக்கினேன். எனக்கு தெரிந்ததற்கு நான் செய்த தவறு அதுதான். நபிமார்கள், ரசூல்மார்கள், மஅசூம்கள், பாவத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செய்து தண்டிக்கப்படவில்லை, சோதிக்கப்பட்டார்கள். யாராவது நோயில் படுத்த படுக்கையாகினால், பிசினஸில் லாஸ்ட் ஆகினால் ஊர் உலகம் என்ன பேசும்? இவர் அடுத்தவர்களுக்கு செய்த அநியாயம்தான் இன்று கஷ்டப்படுகிறார். வட்டி எடுத்தது கொடுத்ததினால்தான் பிசினஸ் லாஸ்ட் இருக்கிறது. அவருடைய நிலைமை அவருக்கும் அல்லாஹுக்கு தான் தெரியும். ஆனால் சமூகம் தீர்ப்பு வழங்க ஆரம்பிக்கும். கணேசக்குரிய சகோதரர்களே, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவியுடைய முடியை வலித்ததற்கு பின்னர் உருக்கமான துஆ செய்கிறார்கள். துஆ செய்துவிட்டு பைத்துல் ஹலாவுக்கு போனார்கள். பைத்துல் ஹலா என்றால் டாய்லெட்டுகள் கட்டி வைத்திருக்க மாட்டார்கள். பழைய காலங்களில் கொஞ்சம் தூரமான இடத்துக்கு போக வேண்டும். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்சம் தூரமாக போனார்கள். பைத்துல் ஹலாவுடைய அந்த தேவைக்காக அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தஜப்னா லஹு, அவருக்கு நாம் பதில் அளித்தோம், துஆவை அங்கீகரித்தோம். ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர், அவருக்கு இருந்த நோயை நாம் நீக்கினோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உர்குது பிரிஜிலி, அய்யூபே காலை பூமியில் தட்டுங்கள். தட்டினார்கள், தண்ணீர் வெளிப்பட்டது. ஹாதா முக்தஸலும் பாரிது வ ஷராப், குளிரான தண்ணீர். 2 ஊற்றுகள் வந்தது. ஒரு ஊற்றினால் குளித்தார்கள். உடம்பு பளபளக்க ஆரம்பித்தது. உடம்பில் உள்ள எல்லா நோய்களும் போனது. அடுத்த ஊற்றில் இருந்து தண்ணீரை குடித்தார்கள். உட்பகுதி சுத்தமாகியது. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். மனைவிக்கு அடையாளம் தெரியாது. அந்த அளவு அழகாக வாலிப தோற்றத்தோடு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், பிள்ளைகள் எல்லாம் அவரை விட்டு விட்டு போனார்கள். அல்லாஹ் அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்தான்.
இன்னும் அல்லாஹ் பிள்ளைகளை கொடுத்தான். இன்னும் சுமார் 14 பிள்ளைகள் அவருக்கு கிடைத்தது. ரஹ்மத்தம் மின் இந்தினா, எங்களுடைய புறத்தில் இருந்தது ரஹ்மத்தாக, அருட்கொடையாக. வதிக்ரா லில் ஆபிதீன், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்த வரலாற்றில் படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்தில் வதிக்ரா லிஉலில் அல்பாப், புத்தி உள்ளவர்களுக்கு, அறிவுள்ளவர்களுக்கு நபி அய்யூபுடைய வாழ்க்கையில் படிப்பினை பாடம் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 14 பிள்ளைகளை கொடுக்கிறான். இவரை விட்டு விட்டு போன எல்லா பிள்ளைகளும் வந்து சேர்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொத்து செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். 2 தோட்டங்களை கொடுத்தான். ஒரு தோட்டத்திற்கு தங்கமலை பொழிந்தது, இன்னொரு தோட்டத்திற்கு வெள்ளி மலை பொழிந்தது. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரும் செல்வந்தராக ஆகிறார்கள். பழைய ஆரோக்கியம் திரும்பி வருகிறது. பார்ப்பதற்கு அழகாக, நோய்வாய்ப்படுவதற்கு முன்னர் எப்படி இருந்தார்களோ அதை விட அழகாக ஆகினார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, நபி அய்யூபை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மனைவி முடியை வளைத்ததற்கு பின்னர் நபி அய்யூப் சொன்னாரே, 100 கசையடிகளை நான் அடிப்பேன். அந்த சத்தியத்தை அல்லாஹ் நிறைவேற்ற சொல்கிறான். 100 கசையடிகள், 100 புட்களை ஒன்று சேர்த்து, அல்லது ஈச மரத்தினோட குச்சி இருக்கிறது, அதே போன்று 100 ஒன்று சேர்த்து ஒரே தடவையாக அடிக்குமான் அல்லாஹ் சொல்கிறான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடித்து சத்தியத்தை நிறைவேற்றினார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நபி அய்யூபை பற்றி கடைசியாக சொல்கிறான், இன்னா வஜத்னாஹு சாபிரா, அவரை பொறுமையாளராக நாம் பெற்றுக்கொண்டோம். அல்லாஹ் சோதித்தான், சோதித்து விட்டு முடிவை சொல்கிறான், அவர் பொறுமைசாலி. நிஅமல் அப்த், அடியார்களில் மிகச் சிறந்தவர். அவ்வாப், அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த வெற்றி கிடைத்தது அவருடைய சபரினால், பொறுமையினால். அல்லாஹ் சொல்கிறான், பொறுமையை கொண்டு, தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். முதலாவது பொறுமையை கொண்டுதான். வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் வரும் போது எங்களில் அதிகமானவர்கள் பொறுமையை இழந்து விடுகிறோம். ஏன் எனக்கு இப்படி பிரச்சனைகள், ஏன் எனக்கு இப்படி சோதனைகள்? அல்லாஹ் பார்த்து கொண்டுதானே இருக்கிறான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக இருந்து கூட 18 வருடங்கள் சபுர் செய்தார்கள். சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத், பொறுமை எனக்கு வருதில்லை. பொறுமையை ஏற்படுத்திக் கொள்ள யார் முயற்சி செய்வாரோ யுஸப்பிருஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு பொறுமையை கொடுப்பான். கஷ்ட துன்பங்கள் வரும் போதே பொறுமை செய்ய கஷ்டமாக இருக்கிறதா, முயற்சி செய்து கொண்டே இருந்தால் அல்லாஹ் பொறுமையை தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா உஅதிய அஹதுன் அதாஅன் கைரன் வ அவ்ஸஅ மின ஸப்ரி, ஒரு அடியானுக்கு சபர், பொறுமையை விட மிக பெரும் ஒரு அதா, கொடை கொடுக்கப்பட மாட்டாது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, என்ன பிரச்சனையாக இருந்தாலும், என்ன சோதனைகளாக இருந்தாலும் பொறுமையோடு அல்லாஹின் பக்கம் மீள்வது, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவது மட்டும்தான் ஒரே வழி. அல்லாஹ் சொல்கிறான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்தோடு லேஸ் இருக்கிறது. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்தோடு லேஸ் இருக்கிறது. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தொடர்ந்து கஷ்டத்தை தந்து கொண்டிருக்க மாட்டான். இது அல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு மாற்றம். ஒரு கஷ்டத்தை கொடுத்தால் ஒரு லேசை கொடுப்பான். ஒரு லேசி வந்தால் இன்னொரு கஷ்டம் வரும். சிலர் அவர்களுடைய பாவத்தினால் வாழ்க்கை பூராக கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய பாவத்தினால் அவர்கள் தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருப்பார்கள்.
கணேசக்குரிய சகோதரர்களே, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் 2 லேசிகள் வந்ததற்கு பின்னர் தான் இன்னொரு கஷ்டம் வரும். ஒரு சோதனை, ஒரு கவலையான விடயம் ஏற்பட்டால் சந்தோஷமான 2 நிகழ்வுகளுக்கு பின்னர் தான் இன்னொரு கவலை ஏற்படும் என்று சொல்கிறார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவோம். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்தான். சஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத், பைனமா அய்யூப் யக்தஸிலு உர்யானன், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள். ஃபഖர்ர அலைஹி ஜராதும் மின் ذهب, ஒரு தங்க வெட்டுக்கிளி வந்து விழுந்தது. அங்கிருந்த ஒரு புடவையால் தங்க வெட்டுக்கிளையை பாய்ந்து பிடித்தார்கள். அல்லாஹ் கேட்டான், யா அய்யூப், அய்யூபே, அலம் அகுன் அக்னைதுக அம்மா தரா, இதை விட்டு உங்களை நான் தேவையற்றவனாக ஆக்கவில்லையா? உங்களுக்கு எவ்வளவு தந்திருக்கிறேன்? நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், பலா வ இஸ்ஸதிக், ஆம் ரப்பே, வலாகின் லா கினா பி அன் பரக்கத்திக், உனது பரக்கத்தை விட்டும் நான் தேவையற்றவன் அல்ல. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவ்வளவு அல்லாஹ் கொடுத்தான். இந்த ஹதீஸை வைத்து உலமாக்கள், அறிஞர்கள் சொல்கிறார்கள், துன்யாவை சம்பாதிப்பது தவறல்ல, ஃபர்தான வாஜிபான கடமைகளில் குறைபாடு செய்யாமல் துன்யாவை தேடுவது, துன்யாவை சேகரிப்பது தவறு அல்ல என்று இந்த ஹதீஸை வைத்து அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். எப்போது தீனுக்கு பாதிப்பாக அமையுமோ, எப்போது துன்யா தான் வாழ்க்கை என்று வாழ ஆரம்பிப்போமோ, அப்பொழுதுதான் துன்யாவை சம்பாதிப்பது தவறாக ஆகிவிடும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 18 வருடங்கள் கஷ்டப்பட்டார்கள், நோயில் அவதிப்பட்டார்கள், அல்லாஹ்வை அழைத்தார்கள். கடைசியாக வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், யா அல்லாஹ், நீ இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் மிக இரக்கம் காட்டக்கூடியவன் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், மனம் நொந்து துஆ செய்தார்கள். அல்லாஹ் 18 வருடங்களுக்கு பின்னர் ஜவாப் கொடுத்தான், பதில் கொடுத்தான். இழந்த அனைத்தையும் திரும்ப அல்லாஹ் நபி அய்யூபுக்கு கொடுத்தான். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளா, சோதனைகளா, கஷ்டங்களா, பொறுமை செய்வோம், அல்லாஹின் பக்கம் மீள்வோம். சிலருக்கு அல்லாஹ் சோதனைகள், கஷ்டங்கள் கொடுப்பதை அவனின் பக்கம் மீள்வதற்கு, அவனிடத்தில் உதவி தேடுவதற்கு, அல்லாஹ்வை விட்டு ஒரு அடியான் ஒதுங்கி போய் கொண்டிருக்கும் போது அவனின் பக்கம் சேர்த்துக் கொள்வதற்காக, இணைத்துக் கொள்வதற்காக சில பிரச்சனைகளை கொடுத்தேன். அவரை அவனின் பக்கம் இணைத்துக் கொள்வான், சேர்த்துக் கொள்வான். எனவே சோதனைகள், கஷ்டங்களில் பொறுமையாக இருந்தேன். அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவோம், அல்லாஹ்வையே முழுமையாக நம்புவோம். அல்லாஹ் சொல்கிறான், நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த வாழ்க்கை வரலாற்றில் வதிக்ரா லிஉலில் அல்பாப், புத்தி உள்ளவர்களுக்கு, அறிவுள்ளவர்களுக்கு படிப்பினைகள், பாடங்கள் இருக்கிறது. வதிக்ரா லில் ஆபிதீன், வணக்கசாலிகள், அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடியவர்கள், வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இந்த அய்யூபுடைய, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் படிப்பினை இருக்கிறது என்று நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வாழ்க்கை வரலாற்றை சொல்லி அல்லாஹ் முடிக்கிறான். எனவே நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பைபிள்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, குர்ஆனிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்களும் நபி அய்யூபுடைய வாழ்க்கையை பார்த்து படிப்பினை பெற்றார்கள். நாமும் படிப்பினை பெறுவோம். ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு சபரை தருவானாக, பொறுமையை தருவானாக. எல்லா கட்டங்களிலும் அவரின் மீது பூர்த்தியான நம்பிக்கை வைக்கக்கூடிய உறுதியான ஈமானை எங்களுக்கு நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், நாம் பாவிகள், யா அல்லாஹ், தவறு செய்யக்கூடியவர்கள் ரப்பே, எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், கஷ்டமான நோய் நொம்பல்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஷிஃபாவை கொடுப்பாயாக. சாலிஹான அமல்களோடு, தீனுடைய உழைப்போடு நீண்ட ஆயுளை அவர்களுக்கு கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, கெட்ட மௌத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, நல்ல மௌத்தை தருவாயாக. கடைசி நேரத்தில் கலிமாவோடு சுஜூதில் ஒஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ரப்பே, வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், உனது பைத்துல்லாஹ்வை
ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை, முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ரப்பே ரஹ்மான், என் இரக்கம் உள்ளவன் ரப்பே, என்னுடைய இறுதி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. அவருடைய வேதனை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. மஹ்ஷருடைய மைதானத்தில் தலை குனியை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. சொர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவாயாக. நரகத்தினுடைய அதாபில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே, உனது முனாஜாவை லிகாவை நசீபாக்குவாயாக. உன்னை நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.